சிஎம் அதாவது முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் எங்க என்ன பண்ணாலும் சரி அவருடைய போட்டோவோட எல்லா விஷயங்களும் வருது. ஒரு ரேஷன் கடை ஆகட்டும், இல்லைன்னா ஒரு ஹோட்டல் ஆகட்டும், அவங்க கொடுக்குற என்ன எதுவா இருந்தாலும் A to Z வாட் எவர் இட் மே பி அவங்களுடைய போட்டோவோட வருது. பட் டாஸ்மாகால தான் அதிகமான ஒரு ரெவன்யூ இன்கம்ஸ் நம்மளுக்கு வருது தமிழகத்துக்கு அப்படின்னும் போது அந்த துறையில மட்டும் எதுக்காக அவருடைய போட்டோவை வந்து போடாம இருக்கிறீங்க, அந்த போட்டோவை போட்டு நாங்க போராட்டத்தை எப்படி நடத்துறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு கொடுத்திருந்தாரு. முக்கியமா அவர் சொன்ன ஒரு விஷயம், மார்ச் 17 டாஸ்மாக்லாம் ஒரு பெரிய ஊழல் நடந்துச்சு 1000 கோடி அளவுக்கு அப்படின்னும் போது முறைகேடு நடந்ததுக்கு எதிர்ப்பா நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு அணியா போராட்டம் பண்ண போறோம். இந்த போராட்டம் 17 நடக்கும், மக்களும் வாங்க சப்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஆனா அந்த போராட்டம் நடந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல. போலீசார் எல்லாரும் என்ன பண்றாங்க, நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வழிமறைச்சு அண்ட் அவங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி மண்டபங்கள்ல அடைச்சு கிட்டத்தட்ட 1100 தொண்டர்களையும் தலைவர்களையும் எல்லாரையும் சேர்த்து அவங்களால அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஃபைனலி அவங்க மேல கேஸும் வந்து பதிவிடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால கொதிச்சு டென்ஷன் ஆன அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, நான் சொல்லிட்டு ஒரு டேட்டா கேட்கறேன், நீங்க முடியாது அப்படிங்கிறீங்க. ஓகே, இனிமே நான் சொல்லாம என்ன பண்றேன்னு பாருங்க. 2 கோரிக்கையை நான் முன்னாடி வைக்கிறேன். 2 விஷயத்த நான் கண்டிப்பா பண்ணுவேன், 2 போராட்டம் நான் ஒழுங்கா பண்ணுவேன் பாருங்க. ஒண்ணு வந்துட்டு போட்டோஸ் எல்லா இடத்துலயுமே, அதாவது ஒரு டாஸ்மாக்லயும் முதல்வரின் போட்டோவை ஆணி அடிச்சு எங்களுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்லையா, நிர்வாகிகள், பெண் நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து அடிப்பாங்க, ஒட்டுவாங்க அப்படிங்கிறாரு. அண்ட் அடுத்த விஷயம், இருக்கிற ஒரு டாஸ்மாக்கையும் போட்டு போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொள்கையா ஒரு 2 போராட்டம் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. சோ அந்த வகையில அவர் சொன்ன விஷயங்கள் நடந்துருச்சு. அவர் சொன்ன மாதிரியே பெண் நிர்வாகிகள் வச்சு போட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் அவருக்கான ஒரு பாராட்டுகளும், இன்னொரு பக்கம் டிஎம்கே எதிர்த்தா இந்த விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி சில கேள்விகளும் அவரை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. வாட் எவர் இட் மேபி, உங்களுக்கு சில விஷயங்கள் தோணும், மாமா அவங்க பண்ற போராட்டம் சரி நியாயமானது அப்படின்னு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்னன்னா, அவர் போராட்டம்னு ஒண்ணு பண்ணாரு இல்லையா, அதற்கான வரவேற்பு மக்கள் கிட்ட நிறைய இருந்துச்சு. டிஎம்கே ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, அவங்களை விட்டுருந்திருக்கலாமே அப்படின்ற கோணல்ல நிறைய பேச்சுக்கள் இருந்தாலும் அந்த கடுப்புல அவர் டென்ஷன்ல ஏதோ ஒரு வார்த்தை விஜய் மேல அவர் விட்டுட்டாருல, இடுப்பக்கிளி, நடிகைகளோட இடுப்பக்கிளி அவர் அரசியல் பண்றாரு, அவருக்கு என்ன தெரியும் என்னுடைய பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின அந்த விஷயம் இந்த போராட்டத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஹை பிச்சா போய் அந்த விஷயம் வேற மாதிரி இப்போ 2-3 நாளா போகுதோ அப்படின்ற ஒரு கருத்தும் என்னோடது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த விஷயத்தை விட இந்த விஷயம் கொஞ்சம் ஓவரா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல என்ன அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் வாட் எவர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த போராட்டம் பத்தியும் இனிமே நான் பண்ண போற விஷயங்களும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு போய் முடிய போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லா விஷயங்களையும் அப் டு டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியா தெரிஞ்சுக்கணும்னா நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching. Bye bye.